ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூயா பாஸ் வந்து இன்னும் 1.5 மணி நேரம் தான் இருக்குது. அதை நாம் போட்டுட்டு அதுக்கு வந்து வீக்லி போட்டுட்டு 2 வீக்லி போட போகிறோம். அதுக்கப்புறம் பூயா பாஸையும் போட போகிறோம். இந்த பைசன் ஈவெண்ட்டுக்கு நான் வந்து ஸ்பின் பண்ணினேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடைக்கல. 1000 டைமண்ட் ஸ்பின் பண்ணால் ஒன்றுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த பைக்கு இது வந்து 50 டோக்கன் நினைக்கிறேன். இதை வாங்கிட்டு அப்புறம் எக்ஸ்சேஞ்சுக்கு யூனிவர்சல் டோக்கன் வந்து கொடுத்தாங்க. அந்த மிச்ச டோக்கனுக்கு அதை நான் வாங்கிட்டேன். பார்த்தீங்கன்னா இது எனக்கு அது இல்லாமல் இந்த கன்ஸ்கின் வந்து அவ்வளோக்கா அடிக்கவே மாட்டேங்குது. இது டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு, ஆனால் டேமேஜும் தர மாட்டேங்குது. செதறுது புல்லட். ரீகாயில் வந்து நிறையா இருக்குது. அதனால் இதை நான் வாங்கலை, விட்டுட்டேன். இப்போ எனக்கு எலைட் பாஸ் வந்து பிடிச்சிருக்கு. இதை நான் மிஸ் பண்ணல. அதுவும் இல்லாமல் 113 லெவல் வேறு நான் முடித்து வச்சுருக்கிறேன். அதனால் நான் வந்து இதை வாங்க போகிறேன். அதான் பார்க்க போகிறீங்க, பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி போட்டாச்சு. இதில் வந்து 6 நாள், இன்னொரு 12 நாள் வரும். அதையும் போட்டுடலாம். 200 ஜெம்மு எனக்கு வந்துருச்சு. எந்த அக்கௌண்ட்டில் இருக்குது? இதில் தான் இருக்கா? பார்த்தீங்கன்னா கைஸ், 2வது வீக்லேயும் போட்டாச்சு. ஜெம்மு பார்த்தீங்கன்னா 456 ஜெம் வந்துருச்சு. ஒரு 85 வந்து கிளைம் பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லுது. நான் கிளைமும் பண்ணிட்டுமா? இப்போ 35 தான் கிளைம் ஆகுது கைஸ். 85ன்னு காட்டுச்சு, என்னன்னு தெரியல. ஏமாற்றிட்டேன் என்னன்னு தெரியல. 13 நாள், இன்னும் 10 நாள் இருக்குது மந்த்லி. அதாவது 23 நாள். அதில் 13 நாள் வந்து வீக்லி, 23 நாள் மந்த்லி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூயா பாஸ் வந்து முன்னாடி இலைட் பாஸ்ன்னு இருந்தது. ஆனால் இப்போ பூயா பாஸ் அப்படின்னு வந்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபஸ்ட்டு எல்லோரும் சொல்லுவாங்க, ஃபஸ்ட் எலைட் பாஸ் என் ஐடியில் இருக்குது ப்ரோ அப்படி இப்படிம்பானுங்க. ஆனால் என் ஐடியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பூயா பாஸ் வந்து என் ஐடியில் இருக்குது. இதான் அந்த இது. வேணால் கூகுளில் போட்டு ப்ரூஃப் பண்ணி நீங்கள் வந்து சர்ச் பண்ணி வேணால் செக் பண்ணிக்கோங்க. இதான் வந்து ஃபஸ்ட்டு பூயா பாஸ் இந்த ஃப்ரீ ஃபயர் ஹிஸ்ட்ரி இந்த வேர்ல்டு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பூயா பாஸ் ஐடி. அதனால் இந்த ஐடி வந்து எப்படியும் ஒரு 165 கோடிக்கு வந்து போகுது. ஆனால் நான் இதை வந்து விற்க விரும்பல. அதனால் ஓகே, அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து பூயா பாஸ் போட போகிறேன், அதை பார்த்துக்கோங்க. கொடுக்குறோம் 20% ஆஃபரு, 4 ஈமோட் ஸ்லாட்ஸு. அது தேவை. அதுக்கு ஒரு நாள் இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கும் ஈமோட் ஸ்லாட்டு.
எலிமினேஷன் ஆகணுன்ட்டு ப்ரீமியம் அதெல்லாம் பரவாயில்ல, பண்டில் தான் வேணும். ஓரளவுக்கு இருக்குது, நல்லா தான் இருக்குது. இந்த சட்டை வந்து நல்லா இருக்குது, கொஞ்சம் நல்லாவே தான் இருக்குது. மாஸ்க் இது கையெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் மாதிரி போட்டு 300 டைமண்ட், 400 300 400 டைமண்டுக்கு ஒர்த்து தான் கைஸ். இது ஒன்று. அப்புறம் ஒரு ப்ளூ வால், அப்புறம் ஒரு க்ரூஸா. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பேக். இதுவும் கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. இந்த ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. மொத்தத்தில் இதுதான் ரிவார்டு. பார்த்துக்கோங்க, இது வாங்க போகிறேன். 100 டைமண்ட் எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கியாச்சு. அன்லாக்டு 17 தடவை, அன்லாக்டு 17 டைம்ஸ். கன்கிராட்ஸ், யுவர் பூயா பாஸ் இஸ் நவ் ப்ரீமியம் இன் த வேர்ல்டு. அப்பா, 20% ஆஃபர், 20% ஆஃபர். ஒன்று ஒன்றா கிளைம் பண்ணுவோமா, என்ன பண்ணுவோம்? ஒன்று ஒன்றா பண்ணுவோம் கைஸ், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபெமைல் பண்டில், மறுபடியும் இங்கே வந்தது. அப்புறம் காரு எக்யூப் பண்ணலாமா, பண்ணுவோம். அப்புறம் இது மெயின் பண்டில். ஓகே, சூப்பர். அப்புறம் க்ளூ வால், முக்கியமானது மட்டும் இப்போ நான் அன்லாக் பண்ணுறேன், அதை எக்யூப் பண்ணிக்கிறேன், நல்லாயிருக்கு. அப்புறம் இது பேகு, கத்தி இருக்குது, சைத்து, அதாவது அந்த டெவல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா அந்த மாதிரி, அவன் வந்து இந்த சைட் தான் வச்சுருப்பான். பார்த்தீங்கன்னா கன்னு, பர்மனண்ட் டபுள் மேகசின் கன்னு, ஒன்றுத்துக்கோ உதவாத பவர் தான். இருந்தாலும் 400 டைமண்ட் வரும்போது ஒர்த்து தானே கைஸ், மொத்தமாக பார்க்கும்போது. இது ஸ்கை போர்டு, அவ்வளோதான் நினைக்கிறேன். மெயினானது எல்லாமே கிளைம் பண்ணிட்டோம் தான் நினைக்கிறேன். என்னது, இது கிரானைட், அவ்வளோதான் கைஸ். இப்போ இது 13 கிளைம் பண்ண போகிறேன். இதில் வந்து ஏதாவது, என்னடா அது, அட பாவீங்களா, என்னடா ஒன்றுமே தெரில. அப்புறம் எதுக்குடா இந்த பண்டிலு, இந்த இது இதெல்லாம் எதுக்குடா இதில் கொடுத்துருக்குறீங்க? ஒரு தடவை கூட எனக்கு இதில் வந்து எதுவுமே கிடச்சதில்ல கைஸ். இதெல்லாம் என்ன, இந்த பண்டிலாம் நான் பார்த்ததே இல்லையே இது வரைக்கும். இது என்ன பண்டில்னே தெரியல கைஸ். இதுவும் என்னது, மேக்கப்லாம் போட்டிருக்குறாங்க. இதெல்லாம் எதுக்குடா வச்சுருக்குறீங்க? இதையாவது விடுங்க. இதெல்லாம் இது ஒரு மேக்கப் மண்டையன், ஆம்பளை வேஷம் பொம்பளை வேஷம், ஆம்பளை பொம்பளை வேஷம் போட்டது, அதையாவது கொடுக்கலாம். அதையும் தர மாட்டேங்கிறீங்க. கோல்டையே கொடுத்தீங்கன்னா எவன்டா எலைட் பாஸ் போடுவா? ஏண்டா இருங்கடா, இதை வீடியோ எடுத்து நான் போட்டுடுறேன். 13 பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஒன்றுமே கிடைக்கல கைஸ். பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து இந்த மைல் ஸ்டோன், இதுக்கு பேர் என்ன, டோக்கன் கிரேட்டு, அதில் வந்து ஏமாத்துறானுங்க. அதனால் ஃப்ரீ ஃபயர்காரனே நீ இதை பார்த்தீங்கன்னா, உன்னை நான் நேரில் பார்த்தேன்னா வச்சுக்கோ, கழுவி ஊற்றிடுவேன். என்னடா 13 பாக்ஸில் இவ்வளோ கன் ஸ்கின்னாவது தர மாட்டியா? இல்லை காரு, இந்த இது அது கூட தர மாட்டியா? நீயே பேனர் கூட தர மாட்டியா? சும்மா கோல்டவே எப்போ பார்த்தாலும் கொடுத்துட்டே இருக்கிற. இது வரைக்கும் பாருங்க, இதெல்லாம் நான் யூஸ் பண்ணணும்னே தெரியல. இதெல்லாம் என்னன்னே தெரியல. முதல்ல போன் ஃபயரு அதெல்லாம் தான் எனக்கு தெரியும்.
இது பார்த்தீங்கன்னா என்னென்னமோ கொடுத்து வச்சுக்கிறான். கோல்டெல்லாம் கொடுத்து வச்சுக்கிறான் எனக்கு. உருப்படியாக எதுவுமே தரவே இல்லை. இந்த புளுத்த பைக் ஸ்கின்னாவது கொடுத்துருக்கலாம், எதுவுமே கொடுக்கல. இருந்தாலும் கிளைம் ஆல் பண்ணோடனே மறுபடியும் இது ஒன்று ஒர்த்து ஒன்றாச்சா 2. அப்புறம் கோல்டு ஒரு 1000 கொடுத்துருக்குறான். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் 20 கொடுத்துட்டு இருந்தான். ஃபஸ்ட்டு 50 கொடுத்தான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 20 கொடுத்துட்டு இருந்தான். இப்போ வந்து வெறும் 8 தான் கொடுக்குறான். இந்த இன்னொரு 4 வந்து வேறு எதிலிருந்தோ எனக்கு கிடச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 8 தான் கொடுக்குறான் இப்போ ஒரு லைட் பாஸில். அதுலேயும் கஞ்சம் முடித்தவன். கரீனா மண்டையா எங்கேயாவது பார்த்தேன்னா வச்சுக்கோ, அவ்வளோதான். மந்த்லி மெம்பர்ஷிப்பெல்லாம் முன்னாடி 600 தான் இருந்தது, இப்போ 800 பண்ணிட்டான். அதான் என்ன காசெல்லாம் வந்து எப்படி ஏமாற்றி வாங்குறானுங்க பாருங்க கைஸ் எல்லாம். சரி, காசை தான் வாங்குறானுங்களே, கொடுக்கறதாவது ஏதாவது உருப்படியாக தரானுங்களா? அதுவும் கிடையாது. பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி போட்டுட்டு சொன்ன மாதிரி இந்த இது கன் ஸ்கின்னு சுற்றுனதில் 1000 டைமண்ட் பிடிக்கிட்டானுங்க, ஒன்றுமே தரவே இல்லை. அப்புறம் சரின்ட்டு இந்த பைக் ஸ்கின்னை வாங்கிட்டேன். அப்புறம் அதிலே காசு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் பூயா பர்ஸ் நல்லா இருந்தது. அதுவும் இல்லாமல் நான் முடிச்சுட்டேன் வேறு. இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் முடிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓ, இதை நான் போட்டிருக்கேனா? இது ஒன்று தான் போடல. பார்த்தீங்கன்னா இங்கே 3, 3, 2, 12, 17, 38, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 சீசனாக நான் வந்து அவ்வளோக்கா விளையாடவே இல்லை. அதுக்கப்புறம் விளாண்டேன்னா நான் போட்டுருவேன். விளாடவே இல்லைங்காட்டி அப்போ இந்த சீசன் நான் வந்து கிளாஸ் கோடு ரேங்க்டு வந்து புஷ் பண்ணேன்னா அதான் விளாண்டேன். அதான் ஏறி இருக்குது போயா பாஸ் லெவல். ஓகே, இந்த வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Chegou a hora, solta o som. 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 Chegou a hora, solta o som.